ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி இந்த உள்ளநூலை வச்சு தான் பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு நூலை இப்படி வச்சு அந்த நூலை இப்படி மடக்கி இது வழியாக நூலை எடுத்தோன்னு சொன்னால் ஸ்லிப் ஸ்டிச் வந்துடும். கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஊசியை விட்டு நூலை இப்படி வெளியே எடுக்கணும். இது ஒரு செயின், இது ரெண்டாவது செயின், இது மூணாவது செயின், இது நாலாவது செயின், இது அஞ்சாவது செயின். இதே மாதிரி செயின்ஸ் போட்டுக்கலாம். 9 10. இப்போ இதில் 10 செயின்ஸ் இருக்கும். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நமக்கு 10 ஸ்டிச்சஸ் வரும். ஃபஸ்ட்டு ஒரு செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். இதை எண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 செயினில் ஃபஸ்ட்டு செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இது லூப்பு, இதுதான் செயின்ஸு. இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது செயினில் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷே எப்படி போடணுன்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹோலுக்குள்ளே ஊசியை விட்டு அந்த நூலை இது வழியாக எடுத்து நம்மளுக்கு 2 லூப் கிடைக்கும். அந்த 2 லூப்பையும் இந்த நூலால் வெளியே எடுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. அடுத்த செயின்குள்ளே ஊசியை விட்டு அந்த நூலை வெளியே எடுத்தால் நமக்கு 2 லூப் கிடைக்கும். அந்த 2 லூப்புக்குள்ளேயும் இந்த நூலை வெளியே எடுக்கணும். இதே மாதிரியே நம்ம எல்லா செயின்லையும் போட்டு காமிக்கிறேன். சிங்கிள் க்ரோஷே இதே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக போட்ட பிறகு இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ டபுள் க்ரோஷே எப்படி போடலான்னு பார்க்கலாம். டபுள் க்ரோஷேக்கும் அதே மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. இதில் 2 செயின் நம்ம ஸ்கிப் பண்ணணும். இதுக்கு ஊசியில் நம்ம நூலை ஒரு சுற்றிட்டு 1 2 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவது செயினில் நம்மளை ஊசியை விட்டு வெளியில் இருக்க நூலை உள்ளே இழுத்து நம்மளுக்கு 3 லூப் கிடைக்கும். அதில் நூலை 2 லூப்பாக வெளியே எடுக்கணும். இப்போ 2 லூப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெளியில் இருக்க நூலையும் அந்த 2 நூல் வழியாக எடுத்துடணும். இதுதான் டபுள் க்ரோஷே. ஊசியில் நூலை ஒரு தடவை சுற்றிட்டு இது ஃபஸ்ட்டு செயின், நம்ம செகண்ட் செயின்குள்ளே விட்டு இந்த நூலை வெளியில் எடுத்தால் நமக்கு 3 லூப் கிடைக்கும். 3 லூப்பை நம்ம 2 செயினாக வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 செயினை இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நூலை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இதே மாதிரி எல்லா செயின்லையும் நம்ம டபுள் க்ரோஷே போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டபுள் க்ரோஷே போட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம்.
இதே மாதிரி செயின் போட்டுக்கோங்க. இதுக்கு 3 செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு 4வது செயினில் போடணும். அதுக்கு செயினை நம்ம வந்து இந்த நூலை வந்து 2 தடவை ஊசியில் சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு 1 2 3 செயினை ஸ்கிப் பண்ணி 4வது செயினுக்குள்ளே நம்ம இந்த ஊசியை விடணும். ஊசியை விட்டு அந்த நூலை வந்து நாம் வெளியே எடுக்கணும். இப்போ நமக்கு 4 லூப் கிடைக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு 2 செயின்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 3 லூப் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 செயினில் மறுபடியும் வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு இன்னும் 2 லூப் கிடைக்கும். அதையும் அந்த நூல் வழியாக எடுத்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு நூல் வந்துடும். இதே மாதிரி தான் இப்போ பார்க்கலாம். 2 தடவை ஊசியில் சுற்றிட்டு 2வது செயினுக்குள்ளே நம்ம ஊசியை விட்டு நூலை வந்து வெளியில் எடுத்தோன்னு சொன்னால் 4 லூப் இருக்கும். அதை 2 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்புறம் 3 லூப் கிடைக்கிது. அதுலேயும் 2 லூப்பை நம்ம வெளியில் எடுத்தோம்னு சொன்னால் 2 லூப் கிடைக்கும். அதையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம போடணும். எல்லாத்துலேயும் நம்ம போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷே இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடலான்னு பார்க்கலாம். 3வது செயினில் நம்ம இப்போ போட போகிறோம். செயின்குள்ளே விட்டு நூலை வெளியே எடுத்தால் நமக்கு 3 லூப் கிடைக்கும். அந்த 3 லூப்பையும் ஒரே டைமில் வெளியே எடுத்துறோம். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நூலை ஒரு தடவை ஊசியில் சுற்றிட்டு அடுத்த செயினில் விட்டிங்கன்னா அந்த நூலை வந்து வெளியே எடுக்கணும். அப்புறம் நமக்கு 3 லூப் கிடைக்கும். அதை ஒரே டைமில் நம்ம வெளியில் எடுத்துறோம். இப்போ எல்லாத்துலேயும் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஹாஃப் டபுள் க்ரோஷே இதே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக போட்ட பிறகு சிங்கிள் க்ரோஷே இதே மாதிரி இருக்கும். இது ஹாஃப் டபுள் க்ரோஷே இதே மாதிரி இதை விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது வந்து டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே இப்படி இருக்கும். இது ட்ரிபிள் க்ரோஷே. ட்ரிபிள் க்ரோஷே இதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேசிக் ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு நாம் பார்த்துக்கிட்டோம். அடுத்த வீடியோஸில் நம்ம இந்த ஸ்டிச்சஸை வச்சு என்னென்னலாம் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.